ஆஹா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு விஷயங்கள்லாம் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன வேலை செய்யணும்ன்றத பேசிக்கா சூஸ் பண்ணி அதுக்கு கைத்தட்டல் ஒரு போறதுனால நான் வந்த உடனே பார்த்தேன், ரொம்ப கலகலன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. டீம்னு ஏதாவது இப்ப எனக்கே விஷயம்னா மெஜாரிட்டியா லைக் சொல்லுவேன், இதுல இதெல்லாம் குக் பண்ணா நான் இதெல்லாம் வேணாம், நான் ஃபில்டர் பண்ணி ஒன்று பெஸ்டா வந்து வீடியோ. எல்லாரோட டிசிஷனும் சேர்ந்துதான் லிவிங் ரிலேஷன்ஷிப் இப்போ கொஞ்சம் என்னன்னா லிவிங் இந்த சீரீஸ்க்காக வந்துட்டு ஆடிஷன்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஹீரோயினை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? நோ நெவர், அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வெப் சீரிஸ்க்கு அப்படின்னு தனி ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க ஒரு வெப் சீரிஸ் டீமை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். எஸ், மிஸ்டர் இன்னசென்ட் அந்த டீமை தான் நம்ம மீட் பண்ண போறோம். அவங்கள மீட் பண்ணி அந்த சீரியஸ் பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கட்ஸ் இருந்தா சேடா பாப்போம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப கோரஸா கேக்குறேன். ஓகே ஓகே. சோ உங்களை பத்தின ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ப்ளீஸ். ஓகே, நான் சொல்லிடலாமா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கேமரா ஸ்ட்ரைக் சேனல்ல இப்போ வந்து மிஸ்டர் இன்னோசன்ட் சொல்லி ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கோம். இதான் எங்க டீம். ரோஹித் என்னோட ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர். உங்களுக்கு லிவிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? செருப்பு பிஞ்சிடும். ட்ரூ லவ் காசு கொடுத்து வாங்க கூட நான் ரெடி. இப்போ ஐஸ்வர்யா புதுசா இன்ட்ரோ ஆயிருக்காங்க, அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். ஹீரோயின் திவ்யா விஜயகுமார் ஹீரோயினா பண்றாங்க. చంపాల చంపా పొగలు పోతుంది. பொறுக்கி புறம்போக்க முடிச்சு வைக்க மொள்ள மாதிரி. அதான் நான் என்டையர் சீரீஸ்ல ரெண்டு பேருமே வந்து பாரதி, சந்தோஷ் ரெண்டு பேரும் வந்து ஆக்டர்ஸ், எல்லாருமே கோ ஆக்டர்ஸ் தான். நான் வந்த உடனே பார்த்தேன், ரொம்ப கலகலன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. டீம் அப்படி. ஓகே ஓகே. சோ உங்களோட மிஸ்டர் இன்னசென்ட் அந்த மூவி பத்தி இப்போ வந்து நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின்ஸ். எப்படி வந்து உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இல்ல ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு, உண்மையா ஆக்சிடென்டலா தான் வந்தேன். காலேஜ்ல வந்து இந்த அஜாப் அப்படின்னு சொல்லி கல்ச்சரல்ஸ் எல்லாம் ஈவென்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த ஒரு அல்பாசையில வந்து சரி மீடியாக்குள்ள அப்படி வந்தோம். டீமா ஒருத்தவங்க எல்லாருமே ஜாயின் ஆனோம். அப்படியே பண்ண நான் டைரக்ஷனுக்கு தான் உள்ள வந்தது. ஆக்சிடென்டலா ஆக்டிங் சொல்லி ஆயிடுச்சு. இப்ப எல்லா வேலையும் சேர்த்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டைரக்ஷன் பண்றவங்க அப்படியே ஆக்டிங்ல வந்துடுறாங்கல்ல. இல்ல அப்படி இருக்கு, ஆனா எல்லாரும் அப்படி வராங்கன்னு இல்ல, நமக்கு ஆக்சிடென்டல் ஆயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு வருஷம் உங்களோட கனவு ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது? இல்ல அதான் மூவி பண்ணணும்ன்ற ஆசையெல்லாம் தாண்டி அதான் இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நம்ம கீழ இருந்த ஆடியன்ஸா வந்து மத்தவங்க கை தட்டும் போது ஆஹா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு விஷயங்கள்லாம் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன வேலை செய்யணும்ன்றத பேசிக்கா சூஸ் பண்ணி அதுக்கு கைத்தட்டல் ஒரு போறதுனால எல்லாருமே இங்க ஆசைப்படுறது அந்த ஒரு ரெகக்னைசேஷன் தான். அந்த ஒரு ஆசையில சரி மூவி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே. நீங்க எல்லாமே டீம் ஒர்க் தான் இல்லையா? இவங்க உங்களோட சப்போர்ட்டிங்கா நடிச்சவங்களே வந்து டிஓபி எல்லாமே மியூசிக் லிரிசிஸ்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல அது ஃப்ரெண்ட் சப்போர்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ தனியால நான் எல்லாமே முடிவு பண்ணிடலாம், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ஒரு ஆளை என்னால பண்ண முடியாது. நான் சொன்னாலும் ரொம்ப பொய்யா இருக்கும். கண்டிப்பா ஒருத்தனுக்கும் இங்க எல்லா வேலையும் தெரியும். இவன் கேமரா பண்ணுவான், அசிஸ்டன்ட் டைரக்ஷன் பண்ணுவான், சீன்ல ஏதாவது தப்புனா இது தப்பா இருக்கு அந்த விஷயம் சொல்லுவான். எல்லாருமே அந்த பொட்டன்ஷியல் உள்ளவங்க, ஈவன் கேர்ள்ஸ் ஆர்டிஸ்ட். சோ இவங்க ஒண்ணு சொல்லும் போது அதை ஒரு மொழியை நம்பாம எல்லா மொழியும் ஒண்ணு சொல்லும் போது அந்த அவுட்ல ஒண்ணு விஷயம் நடக்குன்றது அப்படிதான். டீம்னு ஏதாவது இப்ப எனக்கே விஷயம்னா மெஜாரிட்டியா லைக் சொல்லுவேன், இதுல இதெல்லாம் குக் பண்ணா நான் இதெல்லாம் வேணாம், நான் ஃபில்டர் பண்ணி ஒன்னு பெஸ்டா இருந்தா வீடியோ. சோ எல்லாரோட டிசிஷனும் சேர்ந்து தான் வந்துட்டு மிஸ்டர் இன்னசென்ட். நீ நல்லவனா கெட்டவனா எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு பக்கா இன்னசென்ட். இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னீங்க இல்லையா?
அப்படி ஓகே. எவ்வளவு வருஷமா உங்க கூடவே இருக்காங்க இவங்க? அதான் எனக்கு ரோஹித் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 years 4 years. ஓகே. இப்பதான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் விஷயங்கள்லாம் சேர்த்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஏய் அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ ரெடியா வர வேலையை மட்டும் பாரு. பை. டே ஒரு நிமிஷம் சொல்லு. இவங்க சந்தோஷ். இல்ல சந்தோஷ் ஆக்சுவலா எல்லாருமே அதான் இப்பதான் ரொம்ப நாள் தெரியும் பசங்க எல்லாருமே. ஸோ டீமா ஜாயின் பண்ணி பண்ணலான்றது ரொம்ப நாள் என்னோட இதுவா இருந்தது. ஆனால் தான் சரி எல்லாருக்கும் அந்த டைமா இந்த மிஸ்டர் என்ன சொல்றதா கிடைச்சது அடாப்ட் பண்ணி பொண்ணால லூசா போனவன் பல பேரு, அதுல 10ஓட 11 நாளா நல்லா இருக்க முடியாது. இந்த சீரீஸ்ல வந்து நீங்க என்ன ஒரு தீம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க ஆடியன்ஸ்க்கு? ஐயோ அதை சொல்லிட்டா வீடியோ பார்க்க மாட்டாங்களே, இப்பவே சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமே. இல்ல சீக்ரெட் அதெல்லாம் தாண்டி அதான் எல்லாருமே லவ்ன்ற விஷயத்துல எல்லாமே பண்ணிட்டாங்க. காமெடியா இருக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. நம்மளும் ஒரே விஷயத்த தான் ட்ரை பண்ணோம். இதுல நம்ம சொல்ற விதம் எப்படி அப்படின்றது விஷயம். இதுல பாத்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் இப்போ கொஞ்சம் என்னன்னா லிவிங் இல்ல இல்ல ஆக்சுவலா அவனோட டயலாக் வந்து அது அவர்தானா? ஓகே இல்ல நல்லா இருந்துச்சு. வெக்கத்தை விட்டு கேட்குறேன், உனக்கு லிவிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஐயோ இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ்ல கேட்பாங்களா? அப்புறம் சொல்றேன் போ. ஓகே அந்த விஷயங்கள் தான். ஸோ லிவிங் இப்போ வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்மளால முடிஞ்சு என்ன சொல்ல முடியும்? ட்ரூ லவ் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம் 90s கிட்ட எல்லாருமே. தாண்டி இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன போயிட்டு இருக்கோ அதுல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அது என்னன்னு சொல்ல விருப்பம், அதுல என்ன சொல்றோன்றதுதான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல வருது. ஓகே. லவ் பத்தியே எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆகட்டும் இப்போ ஆகட்டும் உங்களுக்கு ஏதாவது லவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கா? தெரியும் இந்த கேள்விதான் வரும். லவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்களே, எல்லார் கேங்லயும் ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பாங்க. மச்சான் யாருக்கும் பிரேக்கப்டா, இந்த மாதிரி சரி ரொம்ப பண்ணிட்டாரா. அப்போ அந்த கதையெல்லாம் அவங்க கேட்கும்போது ரொம்ப குப்பமா தான் இருக்கும். ஆனா இப்போ கண்டென்ட்டுக்கு பார்க்கும்போது அதான் கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஒருத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பண்ணாங்க. ரீசெண்டா கூட சீரீஸ்ல லவ் பைட்டை பத்தி ஒரு விஷயம் பண்ணிருந்தோம். அது என் ஃப்ரெண்டு வந்து குடிச்சிட்டு எனக்கு பிளாபர் பண்ணது, அதை அப்படியே வச்சிட்டேன். டேய் என்னடா அப்படியே வச்சிட்ட சீன் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் விஷயம், எல்லா லைஃப்லயும் நடக்குது. அப்படி கனெக்ட் ஆகும். ஓகே. நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் இது எங்க இருக்கு? சிங்கிள் கமிட்டட். ஓகே ஓகே. அதாவது இப்போ நீங்க சொன்ன ஆன்சர் வந்து உங்களோட கேர்ள் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ணிக்கிறேன். போன வாட்டி இது இன்டர்வியூக்கு வரும்போது எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சீக்கிரமா கமிட் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் ஆசை. ஆனாலே ஹாப்பி தான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீ பார்த்த வழிகள் ஒரு சீரிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நிறைய கேப் விட்டு நிறைய நாள் பிரேக் விட்டு இந்த சீரிஸ்க்காக வந்துட்டு ஆடிஷன்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஹீரோயினை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? நோ நெவர். இல்லவே இல்ல. ஆடிஷனே இல்லையா? ஆடிஷனே இல்ல யாருக்குமே இங்க ஆடிஷன்ல. எல்லாருமே அதான் இப்போ நான் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பேன், அந்த இடத்துல நம்ம ஒன்னா பண்ணலாமா அப்படி கேட்டான், அப்படியே வாடா உள்ள வாடா ஜாயின் பண்ணது. டீசெண்டா நான் நல்ல மூட்ல இருக்கும்போதே சாரி கேட்டு போயிடு. அப்படி இல்லன்னு வெச்சுக்க. ஆண்டிடா அப்புறம் வந்து திவ்யா ஆக்சுவலா எனக்கு ஆடிஷன்லாம் பண்ணல, ஹீரோயின் அந்த தேடுதல் இருந்துட்டே தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது திவ்யா எனக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. லேட்டா தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஓகே வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆடிஷன் இங்க யாருக்குமே நான் வைக்கிறது இல்ல, வைக்கவும் மாட்டேன். யாருக்கு ஜாயின் பண்ணுமோ அதாவது உங்களோட ஸ்டோரிஸ்க்கான ஒரு ஃபேஸ் இருந்தா சூஸ் பண்ணுவீங்களா? எப்படி சூஸ்? அந்த விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. இந்த ஒரு சீனை சொல்லி அந்த பொட்டன்ஷியல் இந்த சீன்ல வந்து இவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்ற விஷயம்லாம் ஐடென்டிஃபை இருக்கு. அது பண்ணி தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் யாரும் நம்மள நம்பி கேட்கறாங்கல்ல அவங்கள வச்சு பண்றது விஷயமா. ஓகே. இப்போ வந்து நம்ம மிஸ்டர் இன்னசென்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நீங்க இன்னசென்ட்டா? உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க இதுக்கான கேள்வி வந்து வேற யார்கிட்டே கேக்குறீங்க. இப்படியே வெகுளித்தனமாவே இருந்துடி நீ ஒரு பக்கா இன்னசென்ட். சரி ஆமா ஓகே. இவர் வந்து as a director ஓகேவா, நீங்க அவங்க கூட வர்க் பண்ணிருக்கீங்க. சோ அத வச்சு நீங்க சொல்லுங்க இவர் எப்படி இன்னசென்ட்டா? இத பத்தி நான் சொல்லுவேன். ஓகே ஆல்சோ ஒரு பாயிண்ட் ஓகேங்களா? ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவரை பத்தி சொல்லுங்க. இன்னசென்ட்டா? அண்ணன் வந்து எப்படின்னா கொஞ்சம் இன்னசென்ட் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாப்ல. ஈக்குவல் விளையாட்டுத்தனமா எப்படி பிளே பாய்? அப்ப
இல்ல நீங்களே சொன்னாலும் நான் அதை accept பண்ணிக்க மாட்டேன். சும்மா விளையாட்டுத்தனமா இருப்போம்ல, நம்ம setup பண்றது. அம்மா, நீ தெளிவா பேசுனா. அதுக்கு ரொம்ப ஓகே நீங்க சொல்லுங்க. அண்ணன் இன்னசென்ட்லாம் இல்ல, நல்லா ஜாலி டைப் தான். ஜாலி டைப். ஜாலி டைப். நீங்க அவர் ரொம்ப ஷை டைப். ஷை. உண்மை ரொம்ப ஷை. அதான் உண்மை. ஐயா சூப்பரியா? இல்ல அதான் உண்மை. ஓகே நீங்க ரொம்ப ஷை டைப், ரொம்ப சைலண்ட். காபி பேஸ்ட் நான் சொல்லணும்னு இருந்தேன் ஷை டைப். ஆனா வந்து யார்கிட்டயும் டக்குன்னு பேசிட மாட்டாங்க. இல்ல அதான் கம்ஃபர்ட் ஆக மாட்டேன். அது நல்லா பேசுறது கஷ்டம். ஓகே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஷை நல்லா பேசுவான். அது நல்லா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போன் பண்ணாம எடுக்கிறது அப்படியா? அவங்க நாளைக்கு வந்து போன் பண்றது. ஓகே நேர்ல வந்தா ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நேர்ல தான் இதுதான் இதான் ஆமா கரெக்ட் கரெக்ட். அப்படின்னு போயிருது. இது நம்மளுக்கு வேலை இருக்கும்ல, அப்ப வந்து தூக்கி போடுமா காலையில ஷூட்டு நேற்று வந்து நைட் ஃபுல்லா தூங்க விடாம 5 மணிக்கு நான் வந்து அப்படியே முடிச்சுட்டு பாருங்க. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே இருக்கணும். ஆமா ஓகே இந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்க மிஸ்டர் இன்னசென்ட்? மிஸ்டர் இன்னசென்ட் அதான் முன்னாடி வந்து இப்போ ட்ரெண்டிங்னா வெப் சீரிஸ்னா அந்த தமிழ் பாடல்கள் தான் வந்து முதல் வரியா வைக்கிறது. போனாடி அப்படிதான் நினைச்சேன். நீ பார்த்தவைகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இப்போ வர வெப் சீரிஸ் எல்லாமே. அதே மாதிரி போ இன்று நீயாக அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் சரி வேணாம் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் வச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்து ரொம்ப போல்டான பொண்ணு, அதை வச்சு டிசைன் பண்ணோம். அப்புறம் சரி வேணாம் இன்னோசென்ட்டா வந்து போலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் வெக்லின் பிளான் பண்ணோம், அப்புறம் மிஸ்டர் இன்னசென்ட் நல்லா இருந்துச்சு. இல்ல ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. அப்படியே உங்க ஆக்டிங்க்கும் அப்படியே அந்த டைட்டில பாக்கும்போது அப்படியே 100% சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஓகே இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசிடலாம். டெஃபினெட்லி நானே பேசிட்டு இருக்கேன் எல்லாரையும். ஓகே சோ அந்த சீரிஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட இன்ட்ரோ பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? செல்ஃப் டிஃபென்ஸா பண்ணியிருக்கேன். வரும் ஓகே வரும். ஓகே அதுக்கு ஏதாவது பிராக்டிஸ் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல ஆக்சுவலி சீரிஸ்ல நீங்க பாக்குற கேரக்டர் தான் நான் ரியலாவும் அப்படிதான் இருப்பேன். அடிப்பீங்க? அடிச்சிருக்கேன். இதே கேள்விதான் நானும் கேட்டேன் ஷூட்டிங்கோட முதல் நாள். அடிப்பானா நீ தான் வேணும். ஆக்சுவலி ஷூட்டிங் அப்பயே ஒரு இது சம்பவம் நடந்துச்சு. ஆமா ஷூட்டிங் ஸ்பாட்லயே அதை தவிர்க்கலாம். சம்பவம் நடந்துச்சு. அப்படிதான் இருப்பேன். ஓகே ஓகே இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு क्वेश्चंस கேட்கும். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபன்னா இருக்குமா? யார் வந்து பஞ்சுவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவா? இன்னும் மாத்தி யார்கிட்டே இல்ல இல்ல ஓகே அப்ப நீங்க லேட்டா வரும்போது as a director வந்து உங்களுக்கு திட்டி இருக்காரா? இல்ல ஓகே ஓகே உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சீரிஸ்? ஆமா ஃபர்ஸ்ட் சீரிஸ் தான். ஓகே இதுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா ஆக்டிங்க்கு? இல்ல ட்ரைனிங்லாம் எடுக்கல. ஆக்சுவலி வந்து அவர் சொல்லி தருவாரு. ஆக்சுவலி சில எமோஷன்ஸ் நமக்கே வரும். ஸோ கோவப்படுறது அதெல்லாம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ரொமான்ஸா நடிக்கிறது அப்புறம் வந்து அழுறது அதெல்லாம் வந்து டைரக்டர் சார் சொல்லி தருவாரு. அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஸோ கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறீங்க? ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா யாரு? பாலா. அவங்க பாலான மட்டும் தான். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளுதான். ஐயா நம்ம வரட்டீங்க. இல்லையா நான் சேஃப்டி பேக்கேஜ் பண்ணிருக்கேன்ல. அப்பப்போ எல்லாமே ட்ரெயின் ஆயிடுவாங்க. சிங்கிள் டேக்ன்ற மேட்டர்ல கடைசியா ஒர்க்கர் பீஸ்ஃபுல்லா வருதான்றது தான் பார்ப்போம். ஓகே அங்க பண்றாங்களோ இல்ல எல்லாரும் இங்க ரொம்ப ஆமா ஓகே இப்போ அந்த சீரிஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். நீங்க வந்து அதுல ஒரு டைலாக் பேசியிருக்கீங்க. ஒரு அடிக்கடிக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து கை கொடுத்து மச்சான் இந்த பொண்ணுதான் உன்னோட லைஃப் பார்ட்னர் நினைக்கிறேன்டா. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே அதுல ரீசெண்டா ரீசெண்டாலாம் கிடையாது, கூட ஒருத்தவன் ஒர்க் பண்றான் மீடியா ஃப்ரெண்டு வேலூர்னு சொல்லி ஒரு பையன். நானும் அவன் வந்து மேக்ஸிமம் யாராவது ஒரு பொண்ணு பேசிட்டு கை கொடுத்துருப்பாங்களே
இந்த பொண்ணு தான் அவன் வாழ்க்கை ஆடப்பா கை கொடுத்தா. ஸோ இதுதான் ஜாலியா சொன்ன விஷயத்த அங்க கமர்ஷியலா எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு அதை உள்ளே வீடியோல வச்சிட்டோம். நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பா இருந்தது. பட் ஆனா நீங்க கேட்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. இல்ல இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? நீங்க ஒரு தேர்ட் பர்சன் ஆடியன்ஸ் யாராவது சார் நீங்க இந்த மாதிரி நான் உங்களோட சீரியஸ் பார்த்தேன் அதான் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பர்டிகுலரா கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி தான் கேட்கறது உண்டு. ஆனா எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவு கொடுக்கறதுல நாங்க மெயின்டைன் பண்ணி டைரக்டர் ஓகே. இன்னொன்னு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சாரி சொல்லுங்கிறீங்க. அந்த மாதிரி உங்களோட ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஒழுங்கா சாரி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ரியல் லைஃப்ல எல்லாம் அப்படி கிடையாது. நான் பயப்படுவேன் பொண்ணுங்கிட்ட பேசுறேன். என்னன்னா ஸ்கூல்லயே வந்து பொண்ணுங்கிட்ட பேசுனா அந்த ஷார்ப்னர் ப்ளீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தயங்கி தான். இல்ல உண்மையா நான் கேமரா நடிக்கல. ஸோ இப்பதான் வந்து கொஞ்சம் மீடியான்றதுனால நமக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லை. ஸோ அதனால எப்படின்னா அவங்க வந்து இவரை திட்டுவாங்க, ஹீரோயின் வந்து ஹீரோ திட்டுவாங்க, பேசுங்க ஆக்சுவலா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, புதுசுல அவங்க டீம்ல அவங்களே கேட்பாங்க, பேசுங்க எங்க கூட பேசுங்க, இருமா நான் கொஞ்சம் எப்படிதாமா இருமா. நீங்க வெளியில ஏதாவது அவுட்டிங் அப்படிலாம் போனீங்கன்னா டீமா தான் போவீங்க இல்லையா? இல்ல வித்தின் சென்னை சிட்டிக்குள்ள கூட நீங்க ஏதாவது ஒரு பீச் பார்க் மால் அந்த மாதிரி போகும்போது டீமா தான் போவீங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல. டேய் இருடா நானே கொடைக்கானல் போலாம். சூப்பரா இருக்குமா அந்த கிளைமேட், அத வெயில் காலத்துல போனா இன்னும் சூப்பரா இருக்கும். போலாம் போலாம் எப்ப கேட்டாலும் அடுத்த வாரம் போயிடலாம். 2 கிலோமீட்டர் அந்த ஒரு இதுல அந்த எடிட் இருக்கு, அடுத்து டப்பிங் இருக்கு, அடுத்து எஸ்எஃப்எக்ஸ் நிறைய இருக்குமா. நானே வரமாட்டேன். இப்போ கூட ரீசெண்டா எங்கேயாவது போனோமா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் சொல்லிருக்காங்க இல்லம்மா டர்ப் போனா தான் கணக்கு பண்ணுவோம். டர்ப் பிளான் பண்ணுது நெக்ஸ்ட் வீக் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீக் சொன்ன 3 வாரம் இன்னும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமா சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீக். மேக்ஸிமம் டீம்ன்றது இல்ல, அதான் இந்த செட்டில் மட்டும் தான் எல்லா டீமா வருது. மற்றபடி ஒர்க்கா அதான் போறதுன்னா நான் ஒருத்தன் தான் கூட கோ டைரக்டர் ஒருத்தர். ஓகே. இல்ல இந்த போற இடத்துல சைட் அடிக்கிறது, சைட் அடிச்சு சொதப்புறது தனியா ஒரு ஒருத்தனை பர்சனலா கேட்டீங்கன்னா அவன் மாட்டுவான். நீங்க கேட்டீங்கன்னா நான் மட்டும் தான் மாட்டுவேன். இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல அவர்தானா? அவரை பார்த்தா அப்படி தெரியல. ரொம்ப அப்படி எதுவும் இல்ல, எல்லாம் நல்ல தங்கமான பசங்க தான். இல்ல இல்ல நான் டீமா அதுக்குதான் கேட்டேன் யாரு பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்டேன். இல்ல இவர் பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது பார்த்தா. இருக்காங்க, அது இல்லாம பையனா இருக்க முடியாது. எல்லாருமே சைட் உண்மையா சொல்றாங்கல்ல. பாத்துட்டு சைலண்டா இருந்துட்டீங்க. ஐ மச்சாங்க பாரு அந்த பொண்ணு நல்லா இருக்கு. ஓகே அந்த பயம் ரியல் மிஸ்டர் இன்னசென்ட் எல்லாருமேங்க சைட் அடிக்கிறது சரியா தாண்டி இல்லை தெரியுது. சொல்லிருக்காரு சைட் அடிக்க சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி எப்படியா சொன்னாரு? ஓகே. உங்களோட ரோல் பத்தி நீங்க சொல்றீங்களா? உங்களோட சீரீஸ்ல உங்களோட ரோல் காலேஜுக்கு நானே சொல்லிட்டேன், ஹெல்ப் பண்ணிட்டேன். சொல்லு நீங்க சொன்னது நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும்ல. ஃப்ரெண்டா வரீங்க. ஓகே. நான் வந்துட்டு உங்களோட சீரிஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே உங்களோட ஆக்டிங் வந்து எப்படி சொல்றது, அப்படியே வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இன்வால்வ்மெண்டோட ஐயோ நான் இப்படிதாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. அது எப்படி ரியலா பண்ணீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது ட்ரைனிங்? அதெல்லாம் ட்ரைனிங்லாம் இல்லைங்க. அதான் இப்படியா வெளியே நிறைய பேர் பாக்குறோம்ல நம்ம லைஃப்ல எல்லாமே. ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருவனை எடுத்து நம்ம மொத்தமா அதை ஸ்கிரீன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிகள் பல. எல்லாம் நன்றி கோரஸா கூட போறாங்க. இவங்களுமே சரி, இவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும் ரொம்ப இது இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. அதுல வந்து நல்ல ஒரு மெச்சூர்டா தெரியுது. நான் இப்படி பாக்குறேன்.
இல்ல ரொம்ப மெச்சூர்டா நல்லா இருந்துச்சு அந்த ஆக்டிங். ஒரு ரியலா டிராமாட்டிக்கா இல்லாம ரொம்ப ரியலா நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாங்க. ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் பண்ற மாதிரி இல்லாம டேய் தம்பி வாடா இங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்களோட ரோல் பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க சந்தோஷ். சொல்றேன் எனக்குமே வந்து அண்ணன் கூட ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தான் பண்ணேன். ஒரு என் ரோல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரோல். பாத்தீங்களா? வித்தியாசமான ரோல். இல்ல நானே சொல்லிடுறேன். அவனோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்கேன். ஏயோட ரோல் தான் பண்றாரு. ஆனா ரொம்ப சூப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எஸ். இந்த கேரக்டர் நான் பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீன் யார் உங்களுக்கு? பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீனா இன்னும் நடிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஒரு 10 ஹீரோயின் கூட நினைச்சிட்டு நான் பதில சொல்லலாம். பெஸ்ட் பேர் ஆன் ஸ்கிரீனா அதை போக நான் சொல்றேன். ஏன்னா இதுலயே ஆக்சுவலா இருக்கு. அடுத்து நடுவில் ப்ராஜெக்ட் போக சொல்லலாம். ஆடியன்ஸோட பதில் என்னவோ அது அப்படிதான். நம்ம இன்னும் அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணல. அவங்க தான் பெஸ்ட். யாரை கொடுத்தாலும் நம்ம பெஸ்டா பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம பெஸ்டா நம்ம இது கொடுத்துருவோம். சாங் உங்களோட டான்ஸை பார்த்து நான் ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்றேன், அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்களை சாங் வந்து பாட சொன்னா நீங்க பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டீங்க, டைரக்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ உங்களோட டான்ஸிங் இப்போ பார்த்துடலாமா? எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், கடைசியா ஆங்கரும் பண்ணணும். இல்ல ஓகே பாருங்க, எனர்ஜியா பாருங்க. ஓகே எல்லாமா ரெடி? ஓகே, நீ பார்த்த விழிகள் அண்ட் மிஸ்டர் இன்னசென்ட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? சூப்பர், நல்ல கேள்வி. நீ பார்த்த விழிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதான் ஃபேமிலி ஓரியன்டான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா? பிரீதா சாரிடி, நான் வேணும்னு பண்ணல, ஏதோ தெரியாம. எல்லாமே சாரின்ற வார்த்தையில முடியாது பாலா. மிஸ்டர் இன்னோசன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பசங்களுக்கு, பசங்க பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அவங்களுக்கு ஏற்ற கதையா பண்ணணும்ன்றத விஷயம். ஆனா நீ பார்த்த வகைகள்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ரசிச்சாங்களோ, ஏன்னா அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அந்த விஷயத்துல, ஏன்னா அவங்களும் அந்த ஃபேமிலி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனாலே இதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சே பண்ணிட்டு இருக்கேன். நான் லீனியரா ஸோ அந்த விஷயங்களும் இதுல வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயங்களா தான் இருக்கும். இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இருந்திருக்கணும்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காலேஜ் கதை அப்படின்னு போனதா கொஞ்சம் வித்தியாசங்கள் காட்டலாம். ஓகே, இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்துட்டு ஹஸ்பண்டா இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க வீட்டுல. அதாவது அவங்க வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், நீங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு எடுத்து வைக்காம நீ மட்டும் சாப்பிடுறீங்க அப்படின்னுவாங்க. ஆனா அந்த கோவத்தை அவங்க எதிரில காட்டிட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது ரியலா நீங்க அப்படி இருப்பீங்களா? அப்படிலாம் இருக்கேன். நான் எமோஷனல் தான் பேசிக்கலி. எங்க கேமரா நான் பேசிக்கலா எமோஷனல் தான். அதனால என்னால ஈஸியா அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும். பெருமைக்கு இருக்குமா சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏதாவது டிப்ரெஸ்டா அதுதான் ஸ்கிரீன்ல எடுத்துட்டு வரணும். ஓகே, பட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ வந்துட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. பார்த்த உடனே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 3, 2, 1 சூப்பர். ஓகே, ஹாய் மதிமுகம் சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹாய் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா ஏற்கனவே இங்கே இன்டர்வியூ பண்ணது வந்து அது ஒரு பெரிய வைரலாக வந்து ரொம்ப பயங்கர ப்ரொமோஷனாக இருந்தது. ஸோ இந்த சீரீஸ்க்கும் அது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்பெஷலாக வந்து தேங்க்ஸ் வந்து பிரசாத் ப்ரோக்கும் அப்புறம் நிரோஷா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு, ஜாலியாக போச்சு. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பி நீங்கள் கூப்பிட்ற மாதிரி எங்கள் டீமை நான் ஏதாவது பம்ப் அப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் மதிமுகம் வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ गाइस, ஸோ இன்னைக்கு வந்து மதிமுகம் சேனலுக்கு இன்டர்வியூ வந்திருக்கோம் மிஸ்டர் இன்னசென்ட் டீம். ஸோ வந்து இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டா எடுத்துட்டு போனாங்க நிரோஷா. ஸோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட்
எங்களை இன்வைட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் இது எல்லாமே வந்து உங்க சப்போர்ட் அதெல்லாம் இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணவே முடியாது. மதிமுகம் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.